சொல்ல போகிறோம். அதே வேளையில் என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி 26 நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம், நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும், இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படணும். ஏன்னா இவன் சொல்றது இவன் சொல்றது யார் சொல்றதுலாம் இது மாதிரி இந்த குழப்பங்கள் எல்லாம் அதில் நீங்கள் குழம்பாதீங்க. ஏன்னா நம்முடைய இயக்கம் ஒரே இயக்கம், நம்முடைய இலக்கு இருக்கிறது. இவ்வளோ காலமாக நம்ம கட்சி கிட்டத்தட்ட நம்ம கட்சிக்கு 36 வயசு, 35-36 வயசு. யாரோ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் நம்ம வர முடியல. நம்ம வருவோம், நிச்சயமாக வருவோம். கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண, எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய கடமை. அது நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். தனிப்பெரும் சமுதாயம், கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்கின்றார்கள், அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம். அவர்களுக்கு அங்கே 14 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம், எதுவும் கிடைக்கல. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனார். திமுகவில் ஒரு முக்கியமான நபர், அவர் மகனுக்கு கல்யாணம். அவர் சொன்னார் என்கிட்ட, ஏன் நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்கள் எல்லாம் பார்த்தோம், நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல. இவ்வளோ பின்தங்கி இருக்குது அந்த சமுதாயம். நீங்க எவ்வளோ உதாரணங்கள் சொன்னீங்க. காவல்துறையில் இன்னைக்கு 109 பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. டிஜிபி, ஏடிஜிபி, டிஐஜி, ஐஜி 109 பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனை வன்னியர்கள்லாம் ஒருத்தர் தான். அப்ப என்ன அர்த்தம்? எம்பிசி 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகளில் ஒரே ஒரு வன்னியர் தான் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வந்திருக்கிறார். இதுதான் சமூக நீதியா? ஆனா அரசு என்ன சொல்லுது? வன்னியர்கள் 10%, 12%, 13% வந்துட்டாங்க, பொய் தகவல் சொல்லிட்டு இருக்கு. இது ஒண்ணு போதும். அன்னைக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க 10% வன்னியர்கள் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, 20% எம்பிசியில் 10% வன்னியர்கள் கிடைச்சிருந்ததுன்னா, இந்நேரம் குறைஞ்சது ஒரு 10 பேர் போலீஸ் உயர் அதிகாரியா வந்திருப்பாங்க. டிஜிபி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி வந்திருப்பாங்க. ஒருத்தர் தான் வந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? நமக்கு 1% தான் கிடைக்குது இடஒதுக்கீட்டில், 20%. இதுக்கு தான் உயிர் நீத்தாங்களா? இதுக்கு தான் தியாகம் செஞ்சாங்களா? நத்தமேட்டில் தியாகம் செஞ்சாரு மயில்சாமி, இதுக்கு தான் செஞ்சாரா? சுப்பிரமணி செஞ்சாரு, சுப்பிரமணி இதுக்கு தான் செஞ்சாரா? தியாகம் செஞ்சாரா? இல்லை 21 தியாகிகள் அன்னைக்கு முதல் நாள், அந்த ஒரு வாரத்தில் 27 தியாகிகள் உயிர் நீத்தாங்க. அன்னைக்கு அந்த ஒரு வாரம் சாலை மறியல் மட்டுமல்ல, இது வரைக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள்